ஏனெனில் அவர்களுக்கும் படிப்பதற்கும் சம்பந்தம் இல்லை என்று தான் நாம் அறிய முடிகிறது. ஆனால் புத்தகங்கள் என்பது சமூகத்தை முன்னோக்கி நகர்த்தி செல்வதற்கு உதவக்கூடியது. சமூகத்தை பின்னோக்கி இழுத்து செல்பவர்களுக்கு புத்தகங்கள் தேவையில்லை. அவர்களுக்கு புராண கதைகள் போதுமானதாக இருக்கிறது. அதை வைத்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள், இருக்கட்டும். ஆனால் ஒரு இந்தியாவினுடைய பிரதமர் ஒரு புத்தக கண்காட்சியை துவக்கி வைக்காதது இதுவரைக்கும் நாம் அப்படி ஒரு செய்தியை அறியவில்லை என்பது மிகுந்த வருத்தமளிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் நீங்கள் பல்வேறு வட மாநிலங்களில் நீங்கள் மேற்கு வங்க பகுதிகளாக இருக்கட்டும், கிழக்கு பகுதிகளாக இருக்கட்டும், பல இடங்களில் புத்தக கண்காட்சிகள் பெரிய அளவிற்கு நடைபெறுகிறது. ஆனால் ஒரு ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் அப்படிங்கிறதுல நடைபெறுவதில்லை. அதுக்கு ஊக்குவிக்கக்கூடிய அரசுகளும் அங்கு இல்லை என்று தான் பார்க்க முடிகிறது. ஒன்று, தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த புத்தக கண்காட்சிகள் நடைபெறுகிறது. மாவட்டந்தோறும் மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான ரூபாய் பணங்களில் புத்தகத்தை பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. தமிழ் சமூகம் என்பது கற்று தேர்ந்த ஒரு சமூகம் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த புத்தக கண்காட்சியாக நான் பார்க்கிறேன். அதே நேரத்தில் இந்த புத்தக கண்காட்சிகளில் நான் வாங்கக்கூடிய புத்தகங்கள் அப்படிங்கிறது ஏறத்தாழ என்னை பொறுத்த மட்டிலும் நான் +2 படித்த காலத்திலிருந்து 1984 நான் புத்தகங்களை வாசித்து கொண்டிருக்கிறேன். தினந்தோறும் ஒரு 100 பக்கமாவது வாசித்து விட வேண்டும் என்ற அந்த ஒரு தாத்பரியம் என்னிடம் உண்டு. அந்த அடிப்படையில் புத்தகங்களை வாசிக்கக்கூடிய பழக்கம். ஆனால் அதே நேரத்தில் எந்த புத்தகங்களை வாசிப்பது என்று பார்க்கிற பொழுது ஒரு சமூகத்தை முன்னோக்கி நகர்த்தி செல்லக்கூடிய, சமூகத்திற்கு தேவையான பகுத்தறிவு சிந்தனைகளாக இருக்கட்டும், சமூக நீதியாக இருக்கட்டும், அதே போல் பெண் விடுதலையாக இருக்கட்டும், மதச்சார்பின்மையாக இருக்கட்டும், மக்கள் ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடியதாக இருக்கட்டும், விஞ்ஞானமாக இருக்கட்டும், வரலாறாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், நீங்கள் பொருளாதாரமாக இருக்கட்டும், பல்வேறு விஷயங்களில் நீங்கள் அதை நோக்கிய புத்தகங்கள் அப்படிங்கிறத தான் நம்ம பண்ணணும். அதே நேரத்தில் இதிகாசங்கள், புராணங்கள் அதெல்லாம் நம்ம படிக்கக்கூடாதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் படிக்க வேண்டும். எல்லாவற்றையும் படிக்க வேண்டும். எதை அதில் எடுத்துக்கொள்வது என்பது இதற்கு அளவுகோலாக இருக்க வேண்டும்.